Plus 2 Max Volume 2 Unit 10 Exercise 10.7 8th question dy by dx plus y into y divided by 1 minus x into root x equal to 1 minus root x. So இதை differentiate பண்ணணும், இதை நம்ம solve பண்ணணும். The linear differential equation in y. So comparisonல dy by dx plus py equal to q. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது பியோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸு இன்ட்டு ரூட் எக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு q அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா q ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் எக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஐஎஃப் கண்டுபிடிப்போம். ஐஎஃப்ங்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ இ பவர் இன்டகிரல் pdx which is equal to e power integral p ஓட வேல்யூ 1 divided by 1 minus x into root x into dx. ஸோ இந்த இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ t equal to root x நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா dt equal to 1 by 2 root x into dx. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ 1 by 2 root x into dxங்கிறது இந்த 2 இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்போ 2 dt equal to 1 by 2 root x equal to into dx அப்படின்னு நம்மளுக்கு இது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக அதனுடைய இது கிடைக்கும். டீங்கிறது ரூட் எக்ஸ் அப்படின்னாக்கா டி ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸு. ஸோ டி ஸ்கொயரோட வேல்யூ வந்து எக்ஸு. ஸோ எதுக்காக இதை நம்ம கொண்டு வரோம்னா அதை இந்த இதையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த 1 by எக்ஸ் 1 by 1 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ e பவர் இன்டகிரல் 1 by root x into dx. இந்த 1 by root x into dxங்கிறது 2 into dt. அப்போ மேலே வந்து 2 into dt divided by 1 minus xங்கிறது 1 minus t square. ஸோ 1 minus t square. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா e பவர் இன்டகிரல் 2 வெளியே எடுத்துட்டு into dt divided by 1 plus t into 1 minus t அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ 1 plus t divided by 1 minus t அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம்னாக்கா ஸோ இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ e பவர் 2 இன்டெக்ரல் dt divided by 1 plus t into 1 minus t இருக்குது. இந்த 1 divided by 1 plus t into 1 minus tக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம போட்டு பிரித்தோம்னா தான் இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம இங்கே செஞ்சு காமிக்கிறேன். ஸோ 1 divided by 1 plus t into 1 minus t. ஸோ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? இது வந்து நான் ரிப்பீட்டடு லீனியர் ஃபேக்டர். இது 11th நம்மளுக்கு இருக்குது பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ a divided by 1 plus t plus b divided by 1 minus t. ஸோ இப்போ இதில் 1 equal to இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a into 1 minus t plus b into 1 plus t நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதில் புட்டு t equal to 1 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா t equal to 1 அப்படிங்கிறது 1 equal to இது 0 ஆகிடும், இங்கே மட்டும் வரும் 1 plus 1 2 அப்போ 2b. அப்போ therefore b equal to நம்மளுக்கு 1 by 2 நம்ம வரும். அதே சேம் ஐடியா t equal to minus 1 போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும், இங்கே minus 1 போட்டுக்குள்ள 2 தான் வரும். அப்போ ஏவும் 1 by 2வே நம்மளுக்கு கிடைக்குது 1 by 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா 1 by 2 divided by 1 plus t plus
1/2 divided by 1 minus tங்கிறது நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக வருது. ஸோ அது இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அப்போ e பவர் 2 இன்ட்டு இன்டெக்ரல் half divided by 1 plus t plus half divided by 1 minus t into dt அப்படின்னு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு e பவர் இன்டெக்ரல் 1 divided by 1 plus t plus 1 divided by 1 minus t into dt அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு e பவரில் வருது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா இதை டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதே மாதிரி இங்கே 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா 1, இங்கே டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு -1 இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் -1ஆல் இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். -(-1). எதுக்காக நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஃபார்முலாவுக்கு அது மேட்ச் ஆகணும், அதுக்காக தான். ஸோ அந்த -1. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னன்னாக்கா டினாமினேட்டரோடைய டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால இது லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய சம்ஸில் நம்ம அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ e பவர் log of 1 plus t அப்படிங்கிறது இதனுடைய இன்டகிரேஷன். இதுக்கு மைனஸ் log of 1 minus t அப்படிங்கிறது இதனுடைய இன்டகிரேஷன். ஸோ லாகில் மைனஸ் அப்படிங்கிறது டிவிஷன். ஸோ அப்போ நம்ம டிவிஷனாக அதை எழுதிக்கலாம். இதை எப்படி டிவிஷனாக எழுதுறது அப்படின்னாக்கா e பவர் log of 1 plus t divided by 1 minus t அப்படின்னு நம்ம இதை கொண்டு வந்துடலாம். ஸோ டீங்கிறது ஆல்ரெடி நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், √x. ஸோ e பவர் log a அப்படிங்கிறது வெறும் a. அது பிரகாரம் இது நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா, ஸோ இதனுடைய இதை வந்து நான் இந்த பக்கம் எழுதுகிறேன். ஸோ e பவர் log a அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா 1 plus a தான், 1 plus t divided by 1 minus t. ஸோ டீங்கிறது நம்ம √x நம்ம எடுத்ததுனால இது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுது, 1 plus √x divided by 1 minus √x இப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு IF, நம்ம கண்டுபிடிச்ச IFங்கிறது இதுதான். ஸோ IFங்கிறது 1 plus √x divided by 1 minus √x. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா நமக்கு ஈஸியாக அதனுடைய ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ஏரியாவை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், இங்கே எப்படி நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு IF எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இடம் இல்லாதனால அழிச்சிட்டு நான் மீண்டும் போடுறேன். ஸோ IFங்கிறது 1 plus √x டிவைடட் பை 1 minus √xங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லாம் அழிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ TE. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சொல்யூஷனுக்கு வந்துடலாம். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னாக்கா இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் YA அப்படிங்கிறதுனால y into IF equal to integral Q into IF into dx plus C அப்படிங்கிறது நமக்கு சொல்யூஷன். அப்போ yங்கிறது IF வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுனாக்கா 1 plus √x divided by 1 minus √x equal to integral Q நம்மளுக்கு என்ன இருக்குது, Q ஆல்ரெடி தான் இங்கே இருக்குது, 1 divided by 1 minus x into, ஸோ Qங்கிறது √x, Qங்கிறது இந்த இடத்துல இருக்குது 1 minus √x into IFங்கிறது நம்மகிட்ட இருக்குது 1 plus √x divided by
1 மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே இருக்குது இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் சி. இந்த 1 மைனஸ் ரூட் எக்ஸ் இந்த 1 மைனஸ் ரூட் எக்ஸ் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே ஈக்குவல் டு நம்மளுக்கு இருக்கிறது 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. அதாவது இன்டெக்ரல் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் சி அப்படிங்கிறதா நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா 1 இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸு, இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது எக்ஸ் பவர் ஹாஃபு, ஹாஃப் ப்ளஸ் 1 3/2 நம்மளுக்கு வரும். அப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை இதுக்கு மட்டும் ஒரு 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸு டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் அந்த 2 மேலே போயிடுச்சுனாக்கா 2x பவர் 3/2 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 2/3 எக்ஸ் பவர் 3/2 அப்படிங்கிறது 1.5. அப்போ 1.5ங்கிறது எக்ஸு இன்ட்டு ரூட் எக்ஸை நம்ம எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப் இதிலிருந்து நம்ம கொண்டுட்டு வந்தோம். சம்மை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தெளிவாக எழுதிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு முறைக்கு 2 முறை திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.